The studio is sponsored by Explore Digital Marketing. Join Explore Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time jobs offered for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Search, share, and publish content. Simple tasks. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications in WhatsApp to 991410416 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி. சென்னை ஆதம்பக்கம் நிலமங்கை நகரில் சோதி அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள தன்னுடைய வீட்டில் ஒண்டியாக வசிக்கும் ஜீனியர் சிட்டிசன் ராஜாராமன் கூடத்தில் சோபாவில் அமர்ந்து இருந்தார். பருமனான தேகமும் வெள்ளை தேகமும் மலித்த முகமும் கொண்ட ராஜாராமன் அவர் பார்த்து கொண்டிருந்த தொலைக்காட்சி சேனலில் பழைய திரைப்பாடல் நிகழ்ச்சி முடிந்து விட்டதால் டிவியை நிறுத்திவிட்டு நாளிதழின் இணைப்பு புத்தகத்தை கையில் எடுத்து கொண்டார். அப்போது திறந்து இருந்த வாசல் கதவு அருகே இருவர் நிற்பதை கண்டார். அவர்களில் ஒருவர் 50 வயதை நெருங்கும் ஒல்லியான பெரிய மீசைக்காரர். மற்றொருவர் அவரது மகன், கட்டிலங்காலை வாட்டசாட்டமான உருவம் கொண்ட தாடி இளைஞன். ராஜாராமன் வாங்க வாங்க உட்காருங்க என்று அவர்களை அழைத்தார். அவர் அருகில் வந்து நின்ற அவர்களை அவர் அமர்ந்திருந்த சோபாவுக்கு எதிரே இருந்த பிளாஸ்டிக் நாற்காலிகளில் அமரச் சொன்னார். மீசைக்காரர் பேசினார். பையன் அவரது வீட்டை சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தான். வணக்கம் ஐயா, சொன்னாங்க நீங்க கடிவா வரவேற்பீங்க, கலகலன்னு பேசுவீங்கன்னு. சைதாப்பேட்டையிலிருந்து வரேன். என் பேரு பரமசிவம். இவன் என் சன் லோகேஷ். உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம். நேரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வர முடியலை. நீங்கள் மொபைல் பயன்படுத்துகிறதே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். சொந்தக்காரங்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் சகஜமாக சந்தோஷமாக பேச மாட்டேங்கிறாங்க, எரிந்து விழறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க. அவங்க மூட்க்கு நம்மளை ஏன் பழி கொடுக்கணும்? மொபைலை திறந்துட்டேன். வேறு எதையும் இன்னும் திறக்க முடியலை. மொபைல் இல்லாத 70, 90, 90 காலத்தை வாழ்ந்து பார்க்கிறேன். இதுவும் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? பரமசிவம் பதிலளித்தார். என்னோட பையன் முகத்தை பார்த்து சொல்லுங்க. அவருக்கு என்ன கட்டால உடல், வசீகரிக்கும் முகம், நல்லா வரட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன். நீங்க இல்லை ஐயா. நீங்க பிறந்த குறிப்பு, ஜாதகம், கைரேகை எதையும் பார்க்காமல் முகத்தை பார்த்தே பலன் சொல்லுவீங்க இல்லை? அதுக்குத்தான். அதுவா அவர் ராஜாராமன். நான் எஸ் ராஜாராமன். அவர் பிளாட் சி பக்கத்து பிளாட், இது பிளாட் பி. அவரும் என்னை மாதிரி மொபைல் பயன்படுத்துவதை விட்டுட்டாரு. காரணம் என்னன்னா, ராஜாராமன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்த இருவரும் அவரிடம் எதுவும் பேசாமல் சட்டென விழுந்து விடுவிடுவென வீட்டு வாசலை நோக்கி வேகமாக நடந்தனர். இப்படியும் மனிதர்கள் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு நாளிதழின் இணைப்பு புத்தகத்தை புரட்டினார் ராஜாராமன்.